வெல்கம் டு கேம்ப் ஃபயர் குக்கிங் தமிழ். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம குட்டிஸோடு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி குட்டிஸோடு சேர்ந்து சூப்பராக சமைக்கிறோம். வாங்க, நம்ம எங்கே போகிறோம்? கேம்ப் ஃபயர் குக்கிங். வாங்க போகலாம், வாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? மாமா, ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி செய்ய போறோம். சலா, நீ? அப்பா, முட்டை போண்டா செய்ய போறோம். வாங்க சமைக்கிறதுக்கு போகலாம், வாங்க. இன்றைக்கி எங்கள் கேம்பிங்கில் 7 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருளை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். என்னென்ன பொருள்ன்றதை பார்க்கலாம், வாங்க. ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட்டு, கடலை மாவு, அரிசி மாவு, மல்லித்தூள், கரம் மசாலா, ஓமம், ஆயில், மஞ்சத்தூள், சீரகம், எல்ஜி பவுடர், தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர். இப்போது உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகாய். முட்டை பஜ்ஜிக்கு தேவையானதும் இதே தான். இதில் தேவையான அளவை சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். பஜ்ஜிக்கு தேவையான ஸ்டஃபிங் என்னென்னன்றது அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் எல்ஜி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மல்லி, 1 சில்லி கட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை பட்டாணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு 2-3 பீஸ் துண்டு, தேவையான அளவு எண்ணெய். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கடாயை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்க்கு. அதுக்கு தேவையானது இப்போ போட போகிறோம். சீரகம் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கினதை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், வேக வச்சு மசிச்சது,
இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் தனியா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், இது ஹேண்டில் கிரிப்பு. இது அமேசானில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேணாலும் கிரிப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். பஜ்ஜி போடுறதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா வாமன் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா எல்ஜி தூள் சேர்த்து, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 1 கப்பு சேர்த்து. ஏன்னா நான் 1/2 கிலோ கடல மாவு போட்டிருக்கேன், அதுக்கு 1 கப்பு சேர்த்துக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். கலர் பவுட்ரு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். இது நேச்சுரல் கலர். இது வந்து கடலை மாவு மூஞ்சி கூட அப்ளை பண்ணலாம், அந்த அளவுக்கு சுத்தமான கடலை மாவு. ஹாய் வியூவர்ஸ், ஆர்கானிக் பஜ்ஜி. இதில் கேசரி பவுடரு, கலர் பவுடர் எதுவுமே இல்லாமல் இயற்கையான கடலை மாவு, ஆப்போசிட்டா மாவு போடலை. இப்போ நம்ம பஜ்ஜி போட்ட இந்த மீதி மாவில் முட்டை பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான கொஞ்சம் காரமும், மிளகாத்தூள், 1 பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செஃப் போட ஆரம்பிக்கிறாரு. நூக்கல் மாதிரி வந்திருக்கு பாருங்க. முட்டை பஜ்ஜி மற்ற இடங்கள்ல வந்து மைதா கலக்கும் போது முழமுழன்னு இருக்கும்.
இது சுத்தமான கடலை மாவில் செஞ்சதால் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹோம் மேட் முட்டை பஜ்ஜி, கேம்ப் ஃபயர் குக்கிங் முட்டை பஜ்ஜி அருமையாக வந்திருக்குங்க. கிறிஸ்பியாக வந்திருக்கு, நூக்கல் மாதிரி வந்திருக்கு பாருங்க. பாருங்க, வெளியே எடுத்த உடனே எண்ணெய் எவ்வளோ அழகாக காஞ்சி போச்சுன்னு. இந்த பஜ்ஜியோட ஸ்டஃப்டு எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் பண்ணது கடலை மாவு, வித்தவுட் கலரிங். சி, வெரி குட் டேஸ்ட். உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, பொட்டேட்டோ போட்டு மேஷ் பண்ணி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போட்ட மசாலா எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ கேம்ப் ஃபயர் குக்கிங். தேங்க்யூ கேம்ப் ஃபயர் குக்கிங். எங்கள் கேம்பிங்க்கு பக்கத்துலேயே வந்து கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது. அது பக்கத்தில் வந்து விளையாடுறதுக்கு வந்தாங்க. அவங்க வந்து எங்களுடைய ஸ்நாக்ஸை சாப்பிட வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. எல்லாரும் முட்டை போண்டாவை தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துங்க. மசாலா போண்டா கூட இருக்கு, அது நல்லா இருக்கும். இது எது மசாலா போண்டா? இது மேலே இருக்கு பாருங்க. மேலே இருக்கு. இது மசாலா தான். ஆமாம். மசாலா போண்டா பார்த்து சூடாக இருக்க போது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. ஓகே சார். ஸ்டஃப்டு ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி இது. ஸோ எங்களோட விஷஸ் உங்களோட சேனல் நல்லா அடுத்த லெவல் போகிறதுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நம்ம வீட்லாம் சொல்றாங்க பஜ்ஜி, அது பஜ்ஜியான்னு தெரியல. இதுதான் ஆக்சுவலி பஜ்ஜி. இன்னொன்று உங்களுக்கு ஸ்பெஷலாக கலர் மாவுலாம் இல்லாம பண்ணது. இதை நம்ம நேச்சுரலாக தான் நம்ம பண்ணிருக்கோம். ஆக்சுவலி ஆயில் ரொம்ப கம்மி. ஒரு டிராப் கூட சும்மா சொல்லலாம். எல்லாமே நல்ல பிராண்டடானது தான் போடுறோம். இருக்கு. அதாவது யாரும் சொல்லி கொடுக்கல நல்லா இருக்குன்னு சொல்ல உண்மையாலுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது முட்டை போண்டா, இது வெஜ்ஜி, இது ஸ்டஃப்டு. இது எடுத்துங்க, எதுவும் எடுத்துங்க. கரெக்டான டைம் வந்துருக்கோம். ஆனா மதியானம் ஃபுல்லா லஞ்ச் சாப்பிட்டோம். இதே மாதிரி கேம்ப் ஃபயர் குக்கிங்கில் நீங்களும் பங்கேற்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் எங்களுடைய டைரெக்டாக குக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சுவையாக ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜியும் முட்டை போண்டாவும் ரெடி பண்ணியாச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இதோட அடுத்த ஒரு எபிசோடில் சுவையான சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சரவணன். தேங்க்யூ. ஆல் த பாய். பாய் சொல்லுங்கள் எல்லாரும். Bye.